பொம்பளை குடிக்க இடத்துல வடிவுதானே? என்ன உள்ள இருந்து புகையா வருது? ஹலோ, நான் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுறேன்ப்பா. நான் வட்டச் செயலாளர் வண்டுமுருகன் பேசுறேங்க. உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இங்க ஒரு 16 பொண்ணுங்க வந்திருக்காங்க. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. கவுண்ட் தப்பா இருக்கோ? யூத்னா அப்படிதான் இருக்கும். என்னது பாட்டில் பாட்டில்ல என்னது? ஜூஸ். ஜூஸ் யாருக்கு? உனக்கு. சொல்லாததெல்லாம் ராஸ்கல். ஒவ்வொருத்த பேரா சொல்லு. பண்ணி பண்டாரம். பூனை மணி. சார பாம்பு. மாட்டு ரவி. ஐயோ, அனிமல்ஸ் பேரை பூரா அடமொழியா வச்சிருக்கீங்களா? உங்க ஆத்தாப்ப உங்களுக்கு பேரை வைக்கலையா? வச்சதுக்கு அப்புறம் வச்சு. ஹலோ ஹலோ ஹலோ, நான் வட்டச் செயலாளர் வண்டுமுருகன் பேசுறேங்க. நான் சதுர செயலாளர் சந்தமுருகன் பேசுறேன். ஹலோ, அரசியல்ல வட்டச் செயலாளர் பதவி மட்டும் தாங்க இருக்கு. சதுர செயலாளர் பதவி எல்லாம் கிடையவே கிடையாது. வட்டத்துக்கு ஒரு செயலாளர் இருக்கும்போது சதுரத்துக்கு ஒரு செயலாளர் வச்சா உங்க குடியா மொழி போயிடும். ஹலோ, நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஏன் ஆஸ்பத்திரியில முடியாம கிடக்குறியா? எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. ஏம்மா, நீங்க பாலிஷ் போட்ட முசைக்கு தர்ற மாதிரி பல்ல 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 பல்லன்னு இருக்கீங்க. அது ஏன் பக்கத்துல இருக்க உங்க புருஷன் கிழிஞ்ச கோணி மாதிரி கேவலமா இருக்காரு? தப்பா பேசாதையா. நான் இந்த வீட்டு கடவுளே, எப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கா பாரு. ஆனா ஒண்ணு சொல்றேன், எந்த நேரத்திலையும் கழட்டி விட்டு போயிருவான். அடிச்சது பஞ்சு மட்டும் இல்ல, அந்த கிளியோட குட்டி நஞ்சின்டா. கல்யாணம்னா என்ன, காதல்னா என்ன? கல்யாணம்னா கல்யாணம், காதல்னா காதல். அது எனக்கு தெரியாதா? விளக்கம் சொல்லுங்க. இதுக்கு விளக்கம் சொல்லுமா? அதாவது ஓம் முண்டாட்டி உன்னோட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா அதுக்கு பேரு கல்யாணம். கரெக்ட். அதே ஓம் முண்டாட்டி என்னோட ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா அதுக்கு பேரு காதல். இது விளக்கமாடா? இன்னும் முடியல, இருக்கு. உன் பொண்டாட்டி உன்கிட்ட சொல்லிட்டு வந்து என் கூட வாழ்ந்தா தான் அதுக்கு பேரு காதல். உன்கிட்ட சொல்லாம வந்து என் கூட வாழ்ந்தா அதுக்கு பேரு கள்ளக்காதல். இது உனக்கு தேவையாடா? ஒண்ணு சொல்றேன்பா, இந்த காதல் கல்யாணம் பயணம் பண்ற மாதிரி. காதல்ங்கிறது பஸ்ல போறது, பிடிக்கலன்னா இடையில இறங்கிடலாம். கல்யாணங்கிறது பிளைட்ல போற மாதிரி, பிடிக்கலன்னா இடையில எல்லாம் இறங்க முடியாது. தங்கு வேற அந்தரம்.